சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 2009 நடந்த தாக்குதலை நினைவு கூர்ந்து வழக்கறிஞர்கள் கருப்பு தினமாக அனுசரித்து வருகின்றனர். சம்பவத்தில் காவல் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத சிபிஐயை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட்டு கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேஷ். வணக்கம். கடந்த 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு வழக்கு விசாரணைக்காக உயர்நீதிமன்றத்துக்கு வந்த சுப்பிரமணிய சாமியை மீது வழக்கறிஞர்கள் முட்டை வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் வழக்கறிஞர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயற்சித்த போது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் மோதல் வெடித்து உயர்நீதிமன்ற வளாகமே வன்முறை களமாக மாறியது. உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் இருந்த காவல் நிலையம் தீக்கிரையாக்கப்பட்டது. வளாகத்துக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர்களின் 4 சக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த மோதலில் நீதிபதி ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் தாக்கப்பட்டார். ஏராளமான வழக்கறிஞர்களும் தாக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ வழக்கறிஞர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது. ஆனால் காவல்துறையினருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆண்டுதோறும் பிப்ரவரி 19ஆம் தேதி கருப்பு தினமாக வழக்கறிஞர்கள் அனுசரித்து வருகிறார்கள். இந்த வகையில் இந்த கருப்பு தினத்தை முன்னிட்டு சுமார் 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திரண்டு உயர்நீதிமன்றத்தினுடைய ஆவின் நுழைவாயில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் காவல்துறையினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். காவல்துறையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத சிபிஐயை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் சிபிஐ அலுவலகத்தை நோக்கி முற்றுகை செய்வதற்காக பேரணி செல்ல முயன்ற வழக்கறிஞர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.